நான் வந்து ஐஎஸ்ஓ ஆர்கானிக்னு ஒன்று உருவாக்கியிருந்தேன். அந்த விழா வந்து அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்தல் அப்படிங்கிற மாதிரி கருப்பட்டி, தேன், நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று உருவாக்கணும். அது வந்து ஐஎஸ்ஓ ஆர்கானிக்னு. அப்போ நான் வந்து அண்ணனை வந்து இந்த கருப்பட்டியை வந்து அண்ணனை லான்ச் பண்ண வைக்கலாம். அப்போ இந்த ஓலக்கொட்டனுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி வச்சுருந்தோம். அப்போ அவர் பார்த்துட்டு அதை பிரிச்சுட்டு, அண்ணாதுரை இதில் மாதிரி கவர்லாம் நம்ம பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது. அவர் ரொம்ப அவேர்னஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். நீ ஓலக்கொட்டம் வச்சது சரி, அதுக்குள்ளே பிளாஸ்டிக் கவர் வைக்காத, டைரெக்டாக கருப்பட்டியை வச்சு கொடுன்னு சொல்லி அந்த அங்கேயே அந்த ஸ்டேஜ்லேயே அந்த பிளாஸ்டிக் கவரை பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டியை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதுக்கப்புறம் நம்ம பழையசோறு ஸ்டார்ட் பண்ணோம். பழையசோறு.com ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணனுக்கு போய் ஸ்பெஷலாக நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் நீ இங்கேயே சாப்பிடணும் அப்படின்னா, இல்லை நான் இந்த சாப்பாடை வந்து தோப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என் தோட்டத்தில் வச்சு சாப்பிட்டு உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப அருமையான உணவு, நல்ல கான்செப்ட், இது எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி சொன்னார்.